காங்கிரீட் வந்து நல்லபடியாக போட்டுட்ருக்கோம். ஆரம்பிச்சது இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த பீம் எல்லாம் ஃபஸ்ட்டு போட்டாச்சு. இந்த பீம் போடுற லெவலே வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது. அந்த பீம் வந்து எப்படி போடணும் அப்படின்னா அந்த ஸ்லாபுக்கு மேலே வரக்கூடாது. இந்த போட்டிருக்கு பாருங்கள், இந்த போட்டிருக்கல இதே மாதிரி அந்த மட்டம் வந்து மட்டம் எல்லாமே கிளியராக வரணும். இது மாதிரி ஃபினிஷிங் வந்து இது மாதிரி தான் வரணும். இதுதான் நம்ம எலக்ட்ரீஷியன் ரவிசுந்தர் சிங் சார். முகத்தை காட்டுங்க சார், யூடியூப் அமெரிக்கா வர போகுது. நாகர்கோயிலேருந்து வந்திருக்காரு. இன்றைக்கி காலையில் தான் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் வந்தார். அவர் தான் அது வந்து நம்ம சைட்டினுடைய எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். இது வந்து லைன் போட்டுகிட்டே இருக்கோம். அவுட்லைன் இப்போ காங்கிரீட் போடுறதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வேலை நடந்துகிட்டு இருக்கு. பீம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கிராங்கு போடணும். கிராங்கு மீன்ஸ் கிராங்கு இல்லை, இது வந்து மாலு போடணும். அந்த மால் வந்து எந்த அளவு போடணும்னா அந்த கிராங்க் அளவு போடணும். கிராங்கு தான் ஃபஸ்ட் நமக்கு லோடு எடுக்கிறதுனால இந்த கிராங்க் அளவு வந்து ஃபஸ்ட் வந்து அப்படியே செட் பண்ணி அப்படியே போட்டு இதில் வந்து பீமுக்கும் வைப்ரேட்டர் போடணும், ஸ்லாபுக்கும் வைப்ரேட்டர் போடணும். ரெண்டுக்கும் வைப்ரேட்டர் போட்டு இப்போ வைப்ரேட்டர் போட்டாச்சு அப்படின்னா எதனால் வைப்ரேட்டர் போடணும், நல்லா அந்த அந்த ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்க. இப்போ வைப்ரேட்டர் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து மேலே வந்து ஏறி நடந்து போகலாம். அந்த அளவுக்கு அது வந்து நல்லா உடனே டைட் ஆகிடும், இறுவிடும். நல்லா அது வந்து நிச்சயமாக வைப்ரேட்டர் நிச்சயமாக போடணும்.